கொழும்புல அதிசோகத்துல பிச்சை எடுத்து உழைச்சி தான் கொழும்புல அதிசோகாயிருக்கு. எட்டு நாள் வாங்கி போய் அடிச்சு போட்டு கரெக்ட் பண்ண மாதிரி நடந்தது. இந்த புதத்தோட ஒரு உங்களோட மாவட்டத்துக்கு உண்மையாக போய் கேஸ் எடுத்து விசாரிச்சு பாருங்க இல்லையா. வயநாட்டு வாங்கி அப்படி ஒரு நேரம் தான் கோவம் வந்தது. அப்படி எனக்கு நிற்கிறது சாத உண்மையாக போயிடாது. அவன் வேட்பாளர்கள் உண்மையான வேட்பாளர்கள் அங்கே இல்லை. தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நேற்றைய தினம் போய் கேட்க சில வரைபடங்களை கூட போட்டுக்கொண்டு சில சங்கிலிகளை வெளியே போட்டுட்டு வருகிறேன். போயிருக்கீங்க. நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வளவுக்கு ஒரு தற்கொலை அமைச்சருக்கு நாங்கள் பெரிய உண்மையாக விடுவிப்பதற்கு காச வேண்டி போலீஸ் மாதிரி பிறகு சாக்கொள்வதற்கும் காச வேண்டிய வரலாறு ஒரு பதட்டமான அரசியலை செய்கிறதுக்கு விரும்புகிறார்களா? அரசியல் ரீதியாக இல்லாமல் கட்சி பேதம் கொண்டிருக்கின்ற முன்னணியினர் ஒரு சிலர் கௌரவ அமைச்சர் அவர்களை உள்நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். வணக்கம். இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ சமீப காலமாக உங்களுக்கு தெரியும் தியாகி திலீபனாவுடைய நினைவேந்தல்கள் நாடளவு ரீதியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர் கேபினெட் அமைச்சர் அவர்கள் நேற்றைய நாளிலே அந்த நினைவு தினத்தை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கின்றார். அங்கே அந்த நினைவு தினத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற முன்னணியினர் ஒரு சிலர் கௌரவ அமைச்சர் அவர்களை உள்நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாகவே ஸ்ரீவன் அண்ணாவின் நினைவு நாள் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இன்று குறிப்பிட்ட காலமாக ஒரு சிலர் அடாவடித்தனமாக அந்த இடத்தை தன்னிச்சையாக அரசியல் ரீதியாக அதை ஒரு வாக்கு சேகரிப்பு நிலையமாக மாற்றியது என்பது எமக்கு தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கு விமர்சனத்தை ஏற்படுத்திய விதமாக இருக்கிறது. அதிலும் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் எமது கேபினெட் அமைச்சர்கள் உண்மையாகவே அந்த இடத்துக்கு சென்றது என்பது ஒரு வரலாற்றில் ஒரு தடம். தமிழ் மக்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆளுங்கட்சியினர்கள் இவ்வாறு துணிச்சலாக அந்த இடத்துக்கு செல்வார்கள். ஏன் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும். இதனால் எமக்கு பாதிப்பு வரும் என்று முன்னைய காலத்தில் நினைத்த தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஆக இருந்தார்கள். அந்த இடத்துக்கு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் தென்பகுதியில் இருந்து பேசுவார்கள். ஏன் கூட சென்றார்கள் அல்லது தென்பகுதியில் வாக்குச்சரிவு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியின் அமைச்சரவர்கள் அந்த இடத்துக்கு சென்றது என்பது எமக்கு அமைச்சர்களுக்கு பயம் இல்லை. இந்த நாட்டில் இனவாதம் என்பது முற்று பெற்றிருக்கிறது என்றது ஆணித்தனமாக உறுதியாக தெரிகிறது. ஏனென்றால் நாங்கள் பயப்பட வேண்டியது தென்பகுதியில் தான். ஏன் இதை வைத்து மகிந்த பிரச்சாரம் செய்து அங்கு வாக்குச்சரிவை ஏற்படுது என்றால் இன்றைய பேசுபொருளாக இருக்கிறது எங்களது அணியினர் இன்று தமிழ் மக்களுக்கு ஆசை. உண்மையாக நாங்கள் அவ்வாறு இல்லை. அமைச்சர்கள் ஜனாதிபதிகள் தென்பகுதி பலர் கூறுகிறார்கள். இன்று நாங்கள் எல்லோரும் ஒருமித்திருக்கிறோம். அதனால் தான் வடபகுதிக்கான அபிவிருத்திக்கு அதிகளவாக இருக்கிறது. எம்மை பொறுத்தவரைக்கு தியாகி திலீபன் அவர்கள் அகிம்சை வழியில் போராடியது. அந்த வகையில் அன்றைய கால பல அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் அடக்குமுறை நடக்குகிறது அகிம்சை வழியில் போராடினர். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்குள் இருப்பவர் சண்டித்தனமாக அந்த இடத்தை அராஜகமாக கைப்பற்றி வருகிறார். நீங்கள் சென்று அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் எவ்வளவு மக்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். நான் நேற்று போகும் எமது அமைச்சர் நேற்றைய தினமும் அந்த இடத்துக்கு ஸ்ரீயோக்கு சென்றிருந்தான். அப்போது எமது இமல் ரத்னாக்க பிறந்திருக்கிற அமைச்சர்களும் விருப்பம் தான் போவார். ஏனென்றால் அதில் திரும்ப சம்பாதிக்க ஏற்படக்கூடாது. நாங்கள் சென்று விட்டு சொல்லுவாங்க. உண்மையாகவே நாங்கள் நினைக்கின்றோம்
அந்த இடத்துக்கு ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் வந்தது என்பது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. தமிழ் மக்கள் பயமில்லாமல் உயிரிழந்தவர்களை நினைவு நாளுக்கு செய்வதற்கு அங்கீகாரத்தை ஒருபடி மேலே உயர்த்தி இருக்கிறது. ஆனால் அந்த நினைவு நாள்களை இனிவரும் காலத்தில் மக்களாக உணர்ந்து அரசியல் ரீதியாக இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் சாதாரண மக்கள் எல்லோரும் வழிபாட்டு செல்லும் இடமாக இருக்க வேண்டும். அதனால் எதிர்வரும் காலத்தில் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம், அதில் அவரின் கோரிக்கைகளை தமிழ், சிங்களம், இங்கிலீஷிலே 3 மொழிகளையும் பிரயோகித்து அனைத்து மக்களுக்கும் இதை பரப்பவும். அப்போது சிங்கள மக்கள் அந்த இடத்துக்கு பெரும்பாலானவர்கள் வந்து செல்கின்றனர். எங்களது போராட்டங்களை சிங்கள மக்களுக்கு நல்ல விதமாக காட்ட வேண்டிய திருக்குறள் இருக்கிறது. இந்த அரசாங்கங்கள் முன்னே காலத்துக்கு இந்த அரசாங்கங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வாறு போராட்டம் ஏற்பட்டது. விரும்பி யாரும் போராடவில்லை. அந்த வகையில் நாங்கள் ஜனநாயக ரீதியாக முன்பாய்ச்சலை செய்திருக்கிறோம். முன்னைய காலத்தில் இவர்கள் இராணுவத்தின் அடக்குமுறைகள் என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்று அந்த வகையில் இராணுவமோ போலீசார்களோ இந்த தடையை விதிக்கவில்லை. அதனால் அமைச்சரும் இராணுவம் இல்லாமல் தான் போயிருந்தார். எங்களது இளைஞர்கள் கூட, எங்களது நண்பர்கள் கூட கொதித்திருந்தார்கள், ஏதாவது செய்ய வேண்டும். எங்களது அமைச்சர் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் தான் வாங்க விட்டுருந்தார். அல்லது நாங்களும் போய் முரண்படலாம். நான் போகும் முரண்படுவோம் என்று யோசிச்சு அமைச்சர் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டாம். ஏனென்றால் திரும்பவும் போய் குளறுபடி செய்து அந்த இடத்தை பாழாக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும், நான் நேற்று போய் அதில் 2-3 பேர் தான் இருக்கிறேன். அவையில வேட்பாளர் கூட உண்ணாவிரதம் இருக்க முடியாதவர், நான் சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் தான். அதில் நிற்பவர் ஒரு ஆள், யாழ் மாநகர சபையை சேர்ந்தவர் ஒரு ஆள். அவரது மகன் போதைப் பொருளில் இன்று சிறையில் இருப்பவர் நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. தெரியும். அப்ப போதைக்கு அடிமையானவர்களின் தேர்ப்பன்மார் இன்றைக்கு வேட்பாளராக கூட இருக்கின்றனர். ஏன் அவர் என்னென்று வேட்பாளர் அந்த ஏரியாவில் போய் கேட்டால் நீங்கள் தெரியும், அந்த மரத்தில் போய் கேட்டால் தெரியும் வேட்பாளர் என்னென்று தெரிவு செய்ததுன்னா, அன்னைக்கு சுபாஷிட்ட தன் மகனை மீட்பதற்காக போன இடத்துல வேட்பாளரை கொண்டு வேண்டும். ஆனால் அவற்ற பிரதேசத்தில் அந்த வட்டாரத்தில் வாக்கு வீதம் குறைவு. மற்ற சைட்டால தான் வாக்கு வந்திருக்குது. அவர் கூறினார், ஏனென்றால் அங்கே கயந்திரகுமார் அவருக்கு இந்த இடத்துல தான் வாக்கு வந்திருக்குது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அதன் காரணம் ஆனால் அவற்ற பிரதேசத்தில் தோற்றுருக்கார். இந்த அவற்ற ஏரியாக்கள் 2 ஏரியாக்கள் அந்த ஏரியாவில் தோற்றுருக்கார். 2வது ஏரியாவுக்கு எல்லாரும் தெரியும். அப்படிப்பட்டவர்களால் குந்தி பிடித்து கொண்டிருக்கிறார். இடையிலே மன்னிக்க வேண்டும், முழுமையான ஒரு இது. உங்களுக்கு தெரியும், கடந்த செம்மணி நினைவேந்தல் நடந்த போது எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தை சென்றிருக்கார். நீங்களும் உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் அவர்களும் சென்றிருந்தீர்கள். அந்த இடத்துல குழப்பங்களை விளைவித்தார்கள், சரிதானே? குழப்பத்தங்களை விளைவித்தவும், ஆனால் அமைதியான முறையில் ஒரு கேபினெட் அமைச்சரும் சரி, ஒரு பாராளுமன்ற அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரம் அளிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொறுமையாக அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். அந்த வகையிலே நேற்றும் கௌரவ அமைச்சர் அவர்கள் செல்ல திருப்பி அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இந்த தமிழ் கட்சிகள் கேட்கிறார்கள், ஏன் நடப்பாண்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா என்ன காரணத்திற்காக செம்மணி வரவில்லை என்று கேட்கிறார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் நாங்கள் நினைக்கின்றோம், உண்மையாகவே முன்னைய காலத்தில் சிறையிலேருந்து விடுவிப்பதற்கு காசை வேண்டி போலீஸ் மாதிரி பிறகு சாக்கொள்றதுக்கும் காசை வேண்டிய வரலாறு. இந்த நாட்டில் முற்று முழுதாக போதைப் பொருளை ஒழித்தே தீருவோம். இந்த பெரிய புள்ளியை பிடிச்சிருக்க நெச்சை பார்க்கல, அவளை பிடிக்கலான்னு நினைச்சிருந்தோம், பிடிச்சிருக்கா அவளுக்கு என்ன வளஞ்ச பண்ணுறது கனவு. இதில் பலர் உடாண்டியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு சார் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பதட்டமான அரசியலை செய்கிறதுக்கு விரும்புகிறார்களா? தமிழ் அரசியல்வாதிகள் இன்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடாது. 2 அவர்கள் கொழும்பில் வடிவாக இருக்கின்ற சொகுசாக உண்மையாக வடிவான சொல்லுது. 83 கலவரம் நடக்கப் போகின்றது என்று தெரிந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து நின்றவர்கள் தான். 83 கலவரம் நடக்கல அவர்களது வீடுகளை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் நினைக்கின்றோம், அரசியல்வாதிகள் கையில் அதிகாரம் இருக்காமல் இன்று உங்களை போன்ற மக்களின் கைகளில் அதிகாரத்தை கொண்டு சேர்ப்பது அரசாங்கத்தில் இல்லாது. அதிகாரம் என்பது அரசியல்வாதிகளின் கையில் தான் இதுவரை வளர்ந்தது. இனிமேலும் காலத்தில் மக்களின் கையில். எங்களுக்கு தெரியும், அந்த தொடர் பயணித்த பாதையில் கண்ட அனுபவம் பல பிரச்சனைகள். நாங்கள் நிதியோடு பொருட்கள் மனதுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது அந்த பிரச்சனை. அவ்வாறு என்றால் மக்களின் கைகளில் அதிகாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கான திட்டம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அதுதான் சமூக திட்டம். ஒரு GSP நியமிக்க போகிறோம்.
நியமிக்க உண்மையாக நிற்கும் மக்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்த்து விட்டார். எந்த வேலை திட்டமும் உங்களது கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் இவ்வாறான வேலை திட்டம் செய்தால் நல்லது. அதனால் எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள கேபினட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கிராமத்திற்குள் ஒரு குழுவை நியமிப்போம். நாங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதை எவராலையும் தடுக்க முடியாது. இந்த நாடு முன்னேறுவது தவிர்க்க முடியாது. எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை பார்த்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களை நினைப்பார் இவ்வாறு இலங்கை வந்ததாக. அவ்வாறான இலங்கை ஒன்று உருவாக போவது ஏனென்றால் எனக்கு தெரியும் பார்லமெண்டத்தில் இருக்கிற சில விஷயங்கள் கூற முடியாது. அவ்வளவு தேசிய மக்கள் சக்தி பொறுப்பேற்றுள்ளது. தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாகும். நேற்றைய தினம் போய்கிட்டு கேட்க சில வரைபடங்களை கூட போட்டுக்கொண்டு சங்கிலியோட வெளியில் போட்டுட்டு வருகிறேன் ப்ரியோவில் நான் போயிருக்கேன். அப்போ நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வளவுக்கு ஒரு தற்துணிவை கொடுத்துருக்கிறோம் அமைச்சருக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் பெரிய உண்மையாக ஒரு தமிழ் மக்களின் நேசிப்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த நாடு புன்னகைக்கு நாடாக இந்த நாட்டு இளைஞர்கள் எதிர்வரும் எமது ஆட்சி எந்த நாட்டுக்கு துணிவாக சென்று வரக்கூடிய உடனடியாக பாஸ்போர்ட்டை சிறந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கும் இலங்கை என்ற பெருமைப்படக்கூடிய நாட்டை உருவாக்கிய தீர்வோம். அதை இவரால் இருக்கின்றார். எணி என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் உண்மையாக வட்ட பூசணி அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வடமாநிலத்திலேருந்து ஆரம்பிச்சினாங்க. ஏன் அன்றத்தோட முதலாவது தொழிற்சாலையை திறந்து வைத்தது உப்பளம் ஆணையர் உமது ஆட்சியில் முதலாவது தொழிற்சாலை துறக்கணும் என்றது. அந்த நேரத்தில் ரஜ உப்பண்டு முன்னைய காலத்திலே சூட்டப்பட்டிருந்தது. அந்த பேரை மாற்றுவதற்காக கூட கடினப்பட்டிருந்தோம். மாற்றுவதற்கான அன்று நேரத்தில் மாற்ற முடியாத காலையில் எஸ்எல்எஸ் கரைச்சான்றிதழ் எடுக்க வேண்டும் என்று பிறகு ஆணையர உப்பளம் மாற்றிவிட்டது. இன்று கூட அந்த ரஜை ஆணையர உப்பளத்துக்கு எஸ்எல்எஸ் கரைச்சான்றிதழ் வரையில் அப்ளை பண்ணியிருக்கோம். வரப்போகிறது இன்னும் உப்பளம் பேக் பண்ணி இருக்குது. இன்னும் வெளியில் வரையில் உண்மையாகவே அன்றைய காலத்தில் அதிசயிக்கிறவன் நான் துறக்க வேண்டாம்னு சொன்னேன். அதை பற்றி எமது விமர்சித்தார். எங்கேயாவது ஒன்றை வச்சு தமிழ் கட்சியை விமர்சிக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் அன்று அவர்கள் வாய் மூடி மௌனிகளாக இருந்தார்கள். இன்று நாங்கள் தமிழ் மக்கள் கேட்காம பல விஷயம் நடந்து கொண்டு தெரியும். நீங்கள் இதில் வரைக்க பார்த்துக்கிட்டு எத்தனை ஆமிக்கம்படு வருது பழைய இல்லாதமே. நாங்கள் அதில் நிகழ்வு செய்யலை. ஆனால் ஒரு நிகழ்வும் இல்லை. நாங்கள் அந்த இடத்துக்கு போனதும் இல்லை. மக்கள் டிசிசியில் வந்து முன்வைக்கினோம். இன்றைக்கும் வைக்க போயினோம். அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக நகர்த்துவோம். அப்போ எங்களுக்கு தெரியும் மன்றத்தோடர் அவர்கள் உரையாற்றும் போது சொல்லியிருந்த இங்கே தமிழ் மக்களின் காணிகளை நாங்கள் வைத்திருப்போமான இராணுவத்தினர் சந்தேக கண்ணோட்டத்தில் வேண்டாம் தமிழ் மக்களை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு அன்பத்தோடு தமிழ் மக்களை எந்த வகையிலும் கட்டுக்கடவின்னு சந்தேகத்தோடு அதான் துணிச்சலாக இருக்கிற மக்கள் மத்தியில் எங்கேயும். ஆனால் பல கூட தமிழ் மக்களை சொல்ல பாதுகாப்பு நேற்று கிட்ட சொல்ல அன்பத்தோடு பாதுகாப்பை கொடுங்க. ஆனால் அவர் எளிமையாக இல்லை. அப்போ எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பை விட மக்கள் பாதுகாப்பு. இன்றைக்கு என்னதான் இருந்தாலும் போனோட எல்லாமே உடனோட தெரியுது. எங்களுக்கு ஊடக அடக்குமுறையும் செய்யலை. நாங்கள் எந்த வகையில் மாதிரி ஊடக அடக்குமுறை செய்திருக்கிறோமா? இன்றைக்கு சுதந்திரம் இருக்காங்க. சில இடங்களுக்கு போயிருக்க சட்டத்திற்கும்படி அடக்குமுறைன்றது இல்லை. ஆனால் நாங்கள் என்றும் மக்களுடைய பக்கம் நிற்போம். நியாயமானது இந்த உயிரிழந்தவர்களை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். இந்த தமிழ் மக்கள் போராடியது, தமிழ் மக்கள் பல இயக்கங்கள் போராடி இருக்கிறது. பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் உயிரிழந்தது என்பது தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு துணைப்பொருள். அந்த வகையில் அந்த பொறுக்கின்றோம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களை இணைத்துக் கொண்டு தமிழ், சிங்கள, மலைய, பேகர் அனைத்து மக்கள் கலாச்சாரத்தை மதிக்கின்ற, உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எதிர்கால சந்ததிக்கு இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத, பக்கச்சார்பு இல்லாத சமுதாயத்தை ஒப்படைப்பதை நிலைக்கு இந்த வங்குரோத்தடைந்த அரசியல்வாதிகள் எவ்வாறாவது திஜுப்ப இனவாதம் அவரிடம் கேட்கிறேன். மஹிந்த நாமல் உடன் ஒன்றாக இருந்து பேச்சுவாது கிட்டடியில் பேச்சுவாதை பார்லிமெண்ட் ஒன்றா இருந்து கதைக்கிறான். ஆனால் எம்பிபியோட இல்லை இருக்கு. இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மற்ற 80 இருக்கிறதும் பயமாக இருக்கு. நம்பிக்கை. இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எதை விரும்புகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது கௌரவ அமைச்சர் அவர்கள் செம்மணிக்கு வரக்கூடாது, ஆனால் ஜனாதிபதி அவர்கள் செம்மணிக்கு வர வேண்டும். இது என்னத்திற்காக இதை விரும்புகிறார்கள்? அவர்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்தால் ஒன்று என்ன சொல்ற 2 பக்கம் நாட்டு சொல்லாரு வந்தாலும் இல்லை சரியோ வராட்டாலும் இல்லை
இந்த ரெண்டு வகை நாக்கை சுரட்டக்கூடிய வல்லமை கொண்டவர்கள்லாம் தமிழ் அரசியல்வாதிகள். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்கிறேன். போயிருந்தா என்ன சொல்லியிருக்கேன், இந்த அன்றத்துடன் ஆமி பட்டாளத்துடன் உள்ளே வந்து இராணுவத்துடன் சப்பாத்துக்காரோட வந்து எல்லாத்தையும் இந்த விசாரணை அந்த தடைய பொருட்களை அழித்து விட்டு சென்று விட்டார். இதுதான் கூறுவார். எனக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன். இப்படிதான் மாற்றி அடிப்பார், எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வகையில் நாங்கள் அந்த விசாரணைக்கு எந்த வகையிலும் தடங்கள் அதில் சந்தோஷப்படுறோம். பலர் எங்களை கேட்டவர்கள் மாவீர தினத்துக்கு போக இல்லை, அங்கே போக இல்லை என்று விமர்த்தவர்கள் அமைச்சர் சொல்கிறார். இந்த தமிழ் மக்கள்கிட்ட பக்கம் நீங்கள் போங்க. ஆனால் எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற மென்டாலிட்டி ஏனெண்டா இன்னும் அதை வந்து அரசியல் ரீதியாக தான் செயல்படுறாரு. அதனால் அந்த இடத்துக்கு போகைக்க கருத்து முதல்வர் வேண்டும். அது நான் இளைஞன் என்ற வயதை இன்னும் கொஞ்சம் கூட கதைப்பேன். ஏனெண்டா இளங்கத்தான் துடிக்கும் என்றதில் கூட காய்ச்சிவிடும். ஏனெண்டா எனக்கு இந்த நினைவின அமைச்சர் போய் அடிச்சு விட்ட அப்புறம் நான் போய் சந்தித்தனமாக செயற்பட்டதற்கு எங்கள் கட்சியில் எப்படி செயற்பட வேண்டாம்னு சொன்னோம். அதாவது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கோபம் வேறு, ஆனால் அந்த பொறுமையை கடைப்பிடிக்கும். ஏனெண்டா மகிந்தவும் சர்வாதிகார போக்குவரத்து செயற்பட்டு அப்படியான அந்த துணி அந்த அதிகார துணி அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு கட்சி சொல்லி பிடிக்கும். இந்த தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பரிபூரண விளக்கத்தை நீங்கள் அளிப்பீர்களா? உங்களுக்கு தெரியும், அந்த செம்மணி புதைகளிலே அந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் அல்லது அகழ்வுகள் பணிகளை மேற்கொள்வதற்காக நிதி இல்லை. நிதி இல்லாத பட்சத்திலே ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து தான் அடுத்த கட்ட அகழ்வுகளை மேற்கொள்வதற்கு நிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம். எமது அரசாங்கம் எந்த வகையிலே நிதிகளை தடங்களை ஏற்படுத்துவதற்கான இந்த செயற்படவில்லை. ஒன்று, இலங்கை வரலாற்றிலே ஸ்கேனிங் மிஷின் கொடுத்துருக்கான், சரியா? அதை விட மீட்கப்பட்ட அடையாளம் காணுவதற்காக மக்களை பார்ப்பதற்கு நீதித்துறைக்கு சுதந்திரம். அந்த வகையில் நாங்கள் என்றவில்லை, நீதித்துறையை சுதந்திரமாக நோட்டிருக்கோம். அரசாங்கம் மலத்தம் பிரிவிக்கல. முந்தி நீதிபதி நாட்டை விட்டு தப்பியோடைக்கு என்ன செய்தவன ரணிலுக்கும் சஜித்துக்கும் ஆதரவு கொடுத்தாங்கலாம் சொல்றேன். நான் சொல்றேன், அங்கே இருக்க தென்பகுதி அரசியல்வாதிகளோட இவர்கள் கூட்டுத்தான் அட்டிச்சு சொல்றேன். அது எந்த மாற்று கருத்துக்கு இல்லை, கூட்டு. ஏனண்டா நீ அப்படிச்சு நான் அப்படிச்சு இங்கே ஏதாவது இப்போ அவர்களுக்கு என்னடா போலீஸை செய்ய விடுறாங்க இல்லை, போய் தடங்கள் ஏற்படுத்த விடுறாங்க இல்லை. முந்தி கோல் பண்ணிட்டு நாங்கள் நினைவு நாள் செய்கிறோம், இங்கே போய் தடங்கள் செய்யும் போலீஸுக்கு தட்டுற விட. அதோட ரெண்டு பேருக்குமே அரசியல், ரெண்டு பக்கம் சூடு ஏற்றி கொண்டு இருந்தவங்க ரெண்டு அரசியல்வாதி. இன்றைக்கு சூடு ஏற்றுறது கொண்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன அசம்பாவிதம், இந்த 100% நாங்கள் 100% இனவாதம் இல்லாமல் போனதில்லை, சின்ன சின்ன அசம்பாதத்தை வச்சு தூவி நெருப்பை குத்துறது, ஏற்றி அதை ஏதாவது செய்வோமோடு அரசியல்வாதி பாடம் இருக்கிறது ஈடுபடாது. ஆனால் என்று நியாயமான பக்கம் நிற்போம். தமிழ் மக்கள் எம்முடன் நிற்பார்கள். இந்த நினைவு நாளில் நாங்கள் கூறுவதை விட தமிழ் மக்கள் இவர்களுக்குத்தான் தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அது இவர் செய்தது இவருக்கே மூக்குடஞ்ச மாதிரி, தங்களோட முகத்தில் கரிய தூக்கி பூசின மாதிரி இன்றைக்கு கொமெண்ட்டை பாருங்க. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட சொல்கிறோம், இந்த அரசியல்வாதிகள் ஒரு நாளாகவும் அடுத்து இரட்டி கொடுக்கும் பொதுப்பட செய்யுங்க. உயிரிழந்த இன்றைக்கு திலீபன் இருந்திருந்தாரண்டா இவங்களோட செயற்பாட்டால் 100 இல்லை 1000 தரம் செத்துருப்போம். உண்மையாக மேலே பார்த்து கொண்டு இருப்பார். இன்றைக்கு ஒரு உயிர் இன்றைக்கு பார்த்து கொண்டு அதில் நிற்கிறாக்களை பார்த்தா எனக்கு உண்மையாக அடிக்கணும் மேலே தான் கிடக்கு. நான் வெளியிலேருந்து தான் அடிச்சிருப்பேன் கட்சியினுடைய. ஐயோ போதைப்பொருள் மகன் போதைப்பொருள் நிற்க பற்றி கொண்டு வந்தது எனக்கு நேற்று பார்க்க. அது 2 பேர் நிற்கிறான். ஷூ எவ்வளோ கேட்டார். அந்த ஊர் மக்கள் கூட வேற இருக்கிறார் கருத்துக்கு. நாங்கள் சொல்கிறோம் இவர்கள் ஒதுக்கி போட்டு மக்களாட்சி தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். திலீபன் அவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சொந்தமானவர், எல்லா மக்களுக்கும். அதாவது ஒரு சில ஆட்கள் அவரை தடுக்கிறதுன்றது முறையில்லாத செயல். எங்களை மட்டும் தடுத்ததுண்டு இல்லை. மணிவண்ணன் அணியினர் அதில் சிறப்பாக பந்தல் போட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அறிவு ரீதியாக எல்லா தகவல்களையும் போட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த இடத்தை கைச்சவனத்துக்காக 1 வருஷத்துக்கு முதலே புக் பண்ணிக்கிறேன். எனக்கு அது முதலே தெரியும். மானசரில் இருந்து சொல்லிட்டார் இவங்களை நிப்பாட்டத்துக்காக 1 வருஷம். நான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தேன் டான் டிவியில், நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே திசையில் செய்யுங்க. நடக்காது, எனக்கு புடுங்கப்பட்டு ஒன்றா இருக்கிறேன். இன்னைக்கு அண்டே சொல்லியிருந்தேன், அண்டே அந்த மீடியாவில் போய் சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துக்கு முதல்ல அந்த இடத்தை புக் பண்ணிக்கிறேன். இவரை செய்ய விடக்கூடாது. இவர்கள் அந்த சர்வாதிகார மகிந்தவை ஒத்தவர்கள் இவர்கள் அவர்கள் தான் மகிந்தோட கூட்டு ஒன்று.
நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல, ஒரு சர்வதேச இராணுவ ஆய்வாளர் ஒரு ஆள் இன்று காலையிலே ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறார் சொல்லி சொன்னால், தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு பரபரப்பான அரசியலை நாடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நினைக்கிற பரபரப்பு அரசியல் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு கேபினட் அமைச்சரை ஒரு இடத்திற்கு போக வேண்டாம் என்று மறுத்தால் அந்த கேபினட் அமைச்சர் என்ன செய்வார், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நிகழ்வை கேன்சல் பண்ணுவார். ஒரு கேபினட் அமைச்சர் அதான் செய்ய போகிறார். ஆனால் அப்படி செய்யும் விதத்திலே திலீபண்ணாவுடைய அதாவது நிகழ்வை தடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், தமிழ் அரசியல்வாதிகள் தாங்கள் போய் ஏதோ வில்லங்கமாக விளக்க கொளுத்துற மாதிரியும் போலீஸ் தங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் இது ஒரு பரபரப்பான அரசியலை செய்கிறதுக்கான ஒரு வழி என்று கூறுகிறார். ஆனால் எங்களுக்கு கேபினட் அமைச்சர் என்பது உண்மையாகவே இலக்கியம் எல்லாம் கொண்டவர், மாற்றுக்கிறதுக்கு இல்லை, நல்ல பண்பு. அவர் எங்களுக்கு கிடைச்சது வரப்பிரசாதம். உண்மையாக நம்ப மாட்டீங்கள், பாதுகாப்பு கமிட்டியில் இந்த கேம்பை விடுங்க அந்த கேம்பை விடுங்கன்ட்டு பாதுகாப்பு கமிட்டி அன்றத்தோடு இருக்கத்தக்கதாக சொல்கிறது இல்லாமல் உண்மையாகவே அவர் எங்களுக்கு யாழ் மாவட்டத்தை கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் உண்மைதான் கேட்டால் உண்மையாகவே நாங்கள் நம்ப மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதாச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் இப்போ காலையில் உங்களுக்கு தொடர்பு கொண்டது பிறகு அமைச்சருடன் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டேன். உடனடியாக ஆன்சர் பண்ணி தோழர் சொல்லுங்க, நான் இன்று மதியம் வரைக்கும் எனக்கு டைம் இல்லை, 6 மணிக்கு பிறகு வாருங்கள் சந்திக்கலாம் என்று கூறியிருந்தார். நம்ப மாட்டீங்கள், அந்த ஊழல் என்று சொல்லினமே, ஐயோ அது என்ன கடத்தொழில் அமைச்சில் நடந்த ஒரு மக்கள் அந்த கடத்தொழில் பண்ணையாளர் சார் ஒரு ஏக்கர் அடைச்சி வச்சிருக்காங்களா, ஒரு 1/2 ஏக்கர் கூட அடைச்சி வச்சிருக்கிறான். இப்போ வேறு ஒரு கண்ணா கவடமிட்டார் உடனே அந்த இடத்துல சொல்கிறார், 1/2 ஏக்கருக்கு அவருடனே 1/2 ஏக்கருக்கு பிரதேச சபையில் நிதியை கட்டுங்க. அதைத்தான் ஊழல். ஐயோ, அப்போ அவங்களுக்கு மக்களுக்கு இந்த 1 ஏக்கர் இருக்கிற 1/2 ஏக்கரை நீட்டி கொடுப்போம்னு சிந்திக்கிறார். 2 சிந்தி கொடுத்தா வலை உண்மையாகவே கடற்கரை நல்ல வருமானம் பெறுது. சரியோ, அப்போ அது பக்கச்சார்பா முந்தி கொடுத்துருக்காங்க, 10 ஏக்கர் 15 ஏக்கர் 50 ஏக்கர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் விசாரிச்சு கொண்டிருக்கோம். ஒரு காலத்தை அப்படி ஒன்று அந்த வகையில் வேறு சிம்பிளாக சாதாரண மக்களுக்கு தான் நடந்தால் பண்ணையான சங்கத்துக்கு வேறு யூனிட்டி கொடுக்குறது வழிமுறையை நடைமுறைப்பட்டோம். அப்போ நாங்கள் கீழ்மட்ட மக்களோட இருக்கிறோம். அப்போ அதை ஏதோ ஊழல்ண்டு நம்ப மாட்டீங்க. அவர் ஓடுற மாதிரி நான் கூட விட மாட்டேன். எனக்கே வெறுக்குது பானத்தில் ஓடி உண்மையா சொல்கிறேன். எனக்கே ஒரு இந்த கொழும்பு போகிறார், இந்த இடம் போகிறார், ஒரு இத்திரை இல்லை உண்மையாக போய் இடவண்டாலும் போகிறார், டைப் பண்ணுறார். நான் நினைக்க அவரை உண்மையாகவே தனியாக இருந்து ஒருத்தட்ட உதவி இல்லாமல் இருந்து செஞ்ச பேப்பர் 1 மாதம் வெளியிட்டார். ஆய்வு கட்டுரை அவரே டைப் பண்ணி கல்வி வகுப்பு ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன அவரோட இருந்த வகையில் தனியே இருந்து அப்போ ஒருத்தரும் இல்லை, ஆஃபீஸ்லேருந்து தனியே இருந்து செய்து நித்திரை முடிச்சு தனியை இரவிரவா போஸ்டரில் முட்டினார். அப்படியான அதுவும் பார்லமெண்ட்டுக்குள்ளே இருந்தார். பார்லமெண்ட்டுக்குள்ளே இருந்து கீழ்மட்டத்துக்கு திருப்பி கீழ்மட்டத்துக்கு திருப்பி இண்டைக்கும் கேட்டால் வருவார். அப்படி அந்த இரவண்டா போயிலேண்டா வருவார். அமைச்சர் மாதிரி இல்லை, நண்பன் பழகி பார்த்தா தான் தெரியும், தூரத்தில் ரெண்டா தெரியாது, பழகினா அவர் இவரையும் பழக மாட்டார். சில நேரம் ஃபோன் பிஸி, எனக்கு தெரியும். அவர்கிட்ட ஃபோனில் பார்த்தா 30 கிட்டத்தா 100 கிட்ட மிஸ்கோல் கிடக்கும். எதை எடுக்கிறது எனக்கே வருது போயிருக்கு வரும். உண்மையாகவே அப்படியான சம்பாதனை நடக்கலாம், பால்கள் எடுக்க முடியாது. ஆனால் மற்றும்படி அவருக்கு மனசில் கள்ளம் கபடம் துரோகம் செய்யணும் என்று நான் உழைக்கணும் என்று எண்ணப்பாடே இல்லை. முந்தைய அமைச்சர்கள்டா இந்த இடத்துக்கு போனால் இந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ காட்டு நான் செய்கிறேன், அதுதான் என்னமே. இன்றைக்கு குற்றங்கள் நடைபெறுது, ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார். சட்டத்துக்கு ஒரு நாள் தொழில் நடக்குது. எங்களுக்கு தெரியும் அதுக்கான படிமுறை இருக்குது, நடைமுறை இருக்குது. காலப்போக்கில் அதெல்லாம் இல்லாமல் போகும். இப்போ மட்டும் நடக்கல, முந்தி நடந்தது தான் இப்போ கூறுனர். ஆனால் அதை முற்றுப்பெற செய்வோம். இந்த அரசாங்கத்திலே மாவீரர் நாள் செய்வதற்கு அனுமதி வழங்குவீர்களா? நாங்கள் போன முறை அரசாங்கத்திலே நடந்தது, ஆக்சுவலி நடந்தது தானே செய்வதற்கு வகையில் நாங்கள் எந்த வகையில் தலை செய்யலையே. அது மக்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் உயிரிழந்தவர்கள் எல்லோரும் ஒரு விடிவுக்காக உயிரிழந்தவர்கள். இந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, போதைப் பொருள் இல்லாத சமூக கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது இலக்கு அந்த பயணத்தை அரசாங்கம் மேற்கொள்வது. எந்த பயமும் வேண்டாம். 4 வருஷத்தில் என்ன இருக்குது, 1 வருஷம் இன்றைக்கு கொஞ்சம் போல தெரியும். அந்த தொடர்பு செயற்பாடுகள் கொஞ்சம் வேகமாகுது. எங்களுக்கு சொன்ன கேபினட் இதில் கூட்டத்தில் 1 வருடம் இந்த பொருளாதார ஸ்டேபிளாக வச்சுருந்தாங்க. 2.5 வருஷமும் கிராம மட்டத்தை முன்னேற்றது. அதுக்கு பிறகு மக்கள் யோசிப்பாங்க அடுத்த இடம் கொடுக்கணும்.
அடுத்த வருஷம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை சொல்லிட்டேன். அது நடந்தே இல்லை. சொன்னது ஒன்றையுமே பின்னுக்கு கால் வச்சது இல்லை. கொள்கை பிரயணத்தில் குறிப்பிட்ட அனைத்து விஷயமும் பயங்கர தரச்சம் கைதிகள் விடுதலையோ எதுவும் நடைபெறும். ஆனால் அரசியல் ரீதியாக சில செயற்பாடுகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்ல இல்லாது. அதன் நிமித்தமாக ஒரு கட்டத்துக்கு பிறகு சுமூகமாக வரும். அதிகளவான தமிழ் மக்களை நேசிக்கின்ற எங்களது நாட்டின் அதில் யாழ்ப்பாண மக்களை அதிகளவான பலர் பாடல சிங்களவர் கூறுவார், என்ன இல்லாத யாழ்ப்பாணத்துக்கு ரசிக்கிறார் என்று உண்மையாகவே கூறுகிறார். ஆனால் அந்த தொடர் ஒரு சின்ன வசனம் சிங்களத்தில் எனக்கு சொல்கிறாரு, காணாமல் போனவர்கள் அமைச்சர் மேல் கூட சொல்கிற வசனம் இல்லை. இடத்துல போய் இந்த கிறிஸ்டியன் சேர்ச்சில் 100 ஆடு இருந்தவங்க காணா போயிட்டு திடீரெண்டு வந்த அந்த கிறிஸ்டியன்ல இருக்கு 100 ஆடுல கூட கவனிக்கிறதா யாரு. அதே மாதிரி இந்த அரசாங்கங்கள் வடமாகாணத்தை ஒதுக்கி வைத்தார்கள். காணாமல் போயிருந்த தமிழ் மக்கள் இன்று திரும்பி ஒரு அணியில் சேர்ந்திருக்காரு. அப்போ கூடுதலான அக்கறையை காட்டுவாங்க சிங்கள மக்கள் சொல்லுது. இன்னைக்கு அதனால என்னவாகன்றது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கேபினெட் அமைச்சர் அங்கே போனா தென்பதில் எப்படி நின்றுருக்கு இந்தியண்டா எடுத்து ஜனாதிபதி ஏன் போகக்கூடாது அப்படி இப்படி அமைச்சு பதவியே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கு நாங்கள் இதால் யோசிக்கணும். தென்பகுதியில் இப்படியான தோணி இங்கே நாங்கள் வந்து யோசிக்கணும். நாங்கள் வந்து கதைக்கிறதுக்கு பயப்படுறது உண்மையாக தான். என்கிட்ட நாங்கள் ஒரு கதைச்சி பிள்ளைய தென்பகுதியில் மாற்றி அடிச்சாது பிரச்சனை அப்படி. இன்றைக்கு எங்களை மற்றவர்கள் திருப்பி நீங்கள் தமிழர்களுக்கு கதைங்க கூடுங்க என்று செயல்படுங்க சொல்கிற தமிழ் மக்கள் பகுதியில் இல்லைங்க. அந்த வகையில் எங்களுக்கு அப்படியான அமைச்சர் அதை விட ராங்கித்தனமாக செயல்பட வேண்டாம். அப்படி என்ன அடிக்கடி சொல்கிறோம். அதுதான் மீடியா நேரம் போய் நீ பேசி விட்டுருவேன், என்ன பயப்படுறது, இப்படி பேசக்கூடாது, பொறுமையை கடைப்பிடிங்க. இந்த செப்பனியில் போய் சொன்னதுக்கு அப்படி போனது ரவுடியில் கதைக்கிற மாதிரி செயற்பட்டது பிள்ளைன்ற மாதிரி தான் எங்களை கட்சியில் சொன்னது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு டொனி அப்படி ஏற்படக்கூடாது. இப்படி ஏன்டா நான் இல்லாமல் நான் போவோம் பாரு. நேற்றுமே நான் ஒரு ராங்கி போய் அடித்து போட்டு கலெக்ட் போன மாதிரி தான் கிடந்தது. என்னோட போதைப்பொருளோட ஒரு எங்கட மாவட்டத்துக்குள்ள உண்மையாக போய் கேஸ் எடுத்து விசாரிச்சு பாருங்க இல்லையாண்டு. இப்போ எனக்கு அந்த இடத்துல ராங்கி அட்டிக்கோடு மாதிரி தான் கோவம் வந்தது. அப்படி எனக்கு நிற்கிற இடத்துல சாதாரண உண்மையானக்கு போயிடாது. அவருடைய வேட்பாளர் கூட உண்மையான வேட்பாளர்கள் அங்கே இல்லை. ஒரு 5-6 பேர் இப்படியா செய்யணும். நினைவு நான் செய்ய உண்ணாவிரமிக்கு எத்தனை மக்கள் அந்த இடத்துல கூடி இருந்தது நல்லூர்ல படத்தை பாருங்க. இப்போ அமைஞ்சினா ஒரு 10 பேர் நிற்கிறவன் கேட்குறேன் பிரேச உறுப்பினர் நிற்கிறவன் வேண்ட 24 மணித்தேரம் போய் இருக்கணும் கேந்திரமர். அப்போ போலியான செயற்பட செய்ய மக்கள்கிட்ட விடுங்க. மக்கள்கிட்ட செய்து அதோட கூட வரைச்சனா அடிச்சு சொல்லுவேன். அரசியல் அப்புறமா எரிஞ்சு போட்டு ஒன்றாச்சு இந்த உருட்டத்தில் செய்யும் ஒழுங்க. இன்றைக்கு சொல்கிறேன், இதை தமிழ் அரசியல்வாதிகள் செய்ய போகிறதில்லை. அவருக்கு அந்த பிழைப்புவாத அரசியல் தான் தேவை. என்ற எதிர்ப்பு அரசியல் வச்சு தான் நாங்கள் உழைக்கலாம். அவன் அரசியல் நம்ப மாட்டீங்க. எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலாவதாக அன்றத்தோழர் ஒன்று சொன்னவர், நீங்கள் மக்களிட பணத்தை 1000 ரூபாய் திருடினாலும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு போவேன். அந்த எங்களுக்கு அந்த தெரியுமா செய்வாருன்னு தெரியும். ஏதாவது குழா விட்டா அடுத்த நீதன் அது இன்றைக்கு 4 நாளாக தெரிஞ்சுட்டு போகுது. பல விமர்சனம் சொல்லுவார், அவங்க இம்பிபிடி ஆள் இப்படி காசு வச்சிருக்கு. இப்போ நீசர் தானே வேறு பரம்பரை பணக்காரன் உண்மையாகவே இருக்குது. அது முதலே இருக்குது தெரியும். ஆனால் அவர் எளிமையானவர். வசந்த சமரசிங்க ஐயோ வசந்த சமரசிங்க நெஞ்ச வரைக்க உடனே சொன்னார். அவர் அந்த வர்த்தகங்கள் எப்படி முன்னேற்றம் தெரியும். உடனே சொன்னார், டெம்ப்ளேட்ஸ் வர்த்தக டெம்ப்ளேட்ஸ் வந்து கட்டித்தெல்லாம் அரசாங்க நிதியில் இடம் இருந்தால் சொல்லுங்க. சிம்பிளா பிறகு பார்லிமெண்ட்லேருந்து கூப்பிட்டு கதைப்ப தனியாக வீழ்த்தி திருப்பி கொடுத்தா அவனத்தில் பொருட்கள் ப்ராடக்ட் எல்லாம் டைப் பண்ணி கொண்டு தாங்க இலங்கை ஃபுல்லாகி சதோசாக்க போடுவார். அப்புறம் எடுத்து இப்போ வேறு வர்த்தகத்தில் இப்படி அப்போ அது யாருக்கு லாபம்? எங்களுக்கு தான் லாபம், நம்மளுக்கு. அப்போ அப்படி பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்காமையே தேடி 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 அறிஞ்சு வந்து நம்ப மாட்டீங்க சொல்கிறேன்டா. கூகுளில் ஆன்சர் பண்ணி தமிழில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாரு, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். அப்போ அப்படிப்பட்டவர்களை நாங்கள் என்ன செய்யணும்? என்ன முத்துவதமை உண்மையாக பத்தத்தில் உழைச்ச சிறு வயதுலேருந்து உழைப்பவர்கிட்ட. இப்போ அதையே இன்றைக்கு நாட்டில் எந்த நிறுவனம் லொஸ்ட்டில் போயிருக்குது? பெட்ரோலியம் கொடுத்தாங்க, லாபத்தில் போயிருக்கு. அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம் காசு, பெட்ரோலியம் கொடுத்தாங்க. அப்போ தானே அன்றத்தோடு சொன்ன இந்த நாள் நாங்கள் அரசாங்கம் காசு வந்து இருக்க மாட்டோம், உழைச்சி கவர்மெண்ட் அதான் உண்மை உழைப்பு நிறுவனம்ன்ற அதுதானே. அப்போ இன்றைக்கு முந்தைய அரசாங்கம் இருந்த நிறுவனம் எல்லாமே ஏர்போர்ட்டை விற்க போகிறோம், எல்லாத்தையும் விற்க போகிறோம்னு தான் நடந்தது. இன்றைக்கு இதை விற்றுருக்கிறோம். இன்றைக்கு மீள ரூபாக்கள் இந்த யாழ்ப்பாணத்தை சீனோர் படகு உற்பத்தி நேற்று ஒரு நாள் புக்கி எவ்வளோ படகு உற்பத்தி செய்து தென்பகுதி எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்யலாம். இன்றைக்கு ஆரம்பிச்சு எவ்வளோ காலம் சும்மா கூட கிடக்கும்.
இதை தொடங்கி இருக்கலாம். பட உற்பத்தி விலையை எப்படி விலை உற்பத்தி இன்னும் இன்னும் மெருகூட்டுறது சீனோ அதில் யாருக்கு வேலை செய்யப்படும் அதில் சொல்லிக்க காரணராக அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு உள்வாங்கி இருக்கிறோம் வடமானாக்கள். நேற்று முதல்ல கேட்டார் யார் தொடர் என்ன கேட்டார் யாரை உள்வாங்கிங்க வடமானத்தை இந்த இளைஞர்களை. அப்போ அப்படி எங்கள் அரசாங்கம் சிந்திக்க இங்கே ஒரு சிலர் அரசியல் ரீதியாக அதில் வந்திருந்த அரசியல் ரீதியாக அங்கே விளையில இங்கே விளையில அரசியல் ரீதியாக அரசியலை செய்ய மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிற மக்கள் உணர்வாங்க நம்பிக்கை இருக்குது. இனிமேலும் நாங்கள் சொல்கிறோமே இந்த உயிரிழந்தவர்களை வைத்து அந்த இடத்துல வாக்குப்பட்டி கேட்கறதுக்கு பதிலாக அந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் பிச்சை எடுக்கலாம். நல்லூரில் வந்து அதற்கு சமனானது பிச்சை எடுத்து பிழைப்பவர்கள் தான் இந்த தமிழ் தேசியம் என்ற போர்வையில் கொழும்பில் அதிசொகுசில் பிச்சை எடுத்து உழைச்சி தான் கொழும்பில் அதிசொகுசாயிருக்கிறான் தமிழ் மக்கள். இன்னும் வானத்தில் இந்த பணம் விழுந்தது வெள்ளக்காரன் கொடுத்தா எல்லாம் வேண்ட அப்பன் பிறகு ஆப்பிள் தோட்டம் என்னென்று வேண்டினது அவன் அப்பா மலைய மக்களை குடியுரிமை பறிக்கிறதுக்காக. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டு புதிய தான் வந்து பிச்சை எடுக்கிறேன்டா நல்ல திருடுவாக்கு தமிழ் தேசியம் என்ற போலி தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினர் நல்லூரில் வந்து பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்து உழைப்பதற்கு சமனான செயற்பாடு தமிழ் மக்கள்கிட்ட விடுங்க இனியாவது. அல்லது இளைஞர்கள் போய் கேளுங்க, ஒரு நாள் தானே கேளுங்க. எல்லாம் விட்டு ஒண்ணி போட்டு ஒரு நாள் பிரச்சனை பண்ண இது சதாகாலம். இது வந்து யாருக்கு அமைச்சரை கழிச்சது பாதிப்பு நினைக்கிறீங்க? தமிழ் மக்களை தான் பாதிப்பு. அரசாங்கம் நல்லது செய்யப்படுது, நீங்க முந்தி இப்படி கதைக்கு இப்படி மாற்றி அரசாங்கம் செய்யுது, நீங்க என்ன செய்றீங்க? அப்ப நாங்கள் தமிழ் மக்கள் உண்மையான விசுவாசம் இருந்தவர்கள், போராடுகிறவர்கள், அவர்கள் குடும்ப உறவினர்கள், இவர்களை போய் அடித்து கலைத்து விட்டு உண்மையை விரட்டி போட்டு ஒரு நாள் நடந்தாலும் பிரச்சனை விரட்டி போட்டு போதை கடுமையானவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கிட்ட என்ன எங்கிற போராட்டம் எங்க போறது? அவர்களை விலத்தி போட்டு நான் ஒன்று சொல்றேன், நான் போத்துலாம் சொல்றேன். உண்மையா தமிழ் மக்கள் நான் போய் செய்யலாது தன்மையா சொல்லுங்க. போய் தமிழ் மக்கள் விலத்தி போங்க 2 நாள் அல்லது தொட்டுங்க எல்லாரும் ஒன்று இளைஞர்கள் இங்கே போய் அஞ்சலி வச்சிருக்கு. அங்கே அது தனி ஒருவருக்கு சொந்தமானது இல்லை. அப்படி சொந்தமாக போகுமா இருந்தால் வீடாக தான் போகும். நான் தமிழ் மக்கள் நியாயமாக மக்கள் நான் இப்போ வெளியில் அரசியல் இல்லாமல் இருப்பேனா இருந்தா அந்த இடத்துக்கு நான் உண்மையாக போய் உங்களோட ஒரு முக்கியமான கேள்வி, நீங்களும் இந்த ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்து வந்த கட்சி என்ற அடிப்படையிலே இனிவருங்காலங்களில் சரி இப்போ நடந்து கொண்டிருந்த காலங்களில் நீங்கள் ஏன் முன்னாள் போராளிகளை உள்வாங்காமல் இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. இதுக்கு உள்வாங்கினேன் உங்களுடைய கட்சிகளுக்குள்ள அல்லது உங்களுடைய வேட்பாளர்கள் முன்னாள் போராளிகள் என்று கட்சிகளுக்கு உள்வாங்கல் என்று இல்லை, பலர் இருக்கின்றனர். நாங்கள் அவர்கள் முன்னாள் போராளிகளை வச்சு அரசியல் செய்கிறதில்லை, அதுதான் நியதி. நாங்கள் அவர்கள் முன்னாள் போராளி என்று படம் போட்டு காட்டுறதில்லை. சரியோ, இன்றைக்கு நாங்கள் ஜேவி ரோஹண விஜயரை வச்சு அரசியல் செய்கிறோமா? எங்கேயாவது ஒரு வார்த்தை பாவிச்சிருக்கோமா? உண்மையாக அவர்கள் போராடின இலக்கு அந்த இலக்க நோக்கி நகர்த்துவோம். அவற்றை சரி இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஒரு புனிதர்கள். அது தமிழ் மக்களுமா சிங்கள மக்களுமா? இறந்த உயிரை புதுப்பிக்க முடியாது, அவர்களது வலிகளை புதுப்பிக்க முடியாது, அவர்களது உறவுகளின் வலிகளை யாராலும் மாற்ற முடியாது. அந்த வலியை போக்க வேண்டும் என்றால் அன்பால் மட்டும்தான் போக்க முடியுமே ஒழிய 100க்கு 100% அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க சாத்தியம் இல்லை. உயிரிழந்தவர் புதுப்பிச்சு கொண்டு வருகின்றால் 100க்கு 100% அதுதான் நேரி. நாங்கள் நினைக்கிறோம் அன்பால் தான் மாற்ற முடியும் என்று. சர்வாதிகாரத்தை இந்திய அரசாங்கம் அப்பாடுதான் சர்வாதிகாரத்தெல்லாம் அடங்கி கொண்டது. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு முடிவை பெற்றுக் கொடுக்கலாம். அந்த ஒரு தலை பிரச்சனை இருக்குது தமிழ் மக்கள். சும்மா என்னால் தலை வலிக்குது. காணி பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை, எல்லாமே போர்மாடிஞ்ச அரசு உத்தியோகத்தை வினைத்திறன் இல்லை, இல்லாமல் எதை செய்கிறோன்னு தெரியாமல் இருக்கு. அந்த வகையில் உயிரிழந்தவர்களை வைத்து அரசியல் செய்யாமல் புதிய சிதாந்தத்துக்கு வேறுங்கள், உயிரிழந்தவர்கள் நினைவு கூறுவோம், ஒன்றிணைந்து தமிழ் மக்கள் எல்லோருமாக இணைந்து அவர்களை இலக்கை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் தேசிய மக்கள் சக்தியுடன் மட்டுமே என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள் என்ற ஒரு நாட்டின் ஜனாதிபதியும் அவரது சகோதரனை காணாமல் ஆக்கப்பட்டவர் என்ற வகையில் அந்த வலியை உணர்ந்தபடியால் அந்த வலி எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என்ற திடமான நம்பிக்கை எமது நாட்டின் தலைவருக்கு இங்கு இருக்கிறது. அவர்கள் என்னை விட இன்று அந்த நாட்டின் தலைவரைத்தான் நேசிக்கின்றனர். திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அவரின் செயற்பாடு ஒவ்வொன்று நாளுக்கு நாள் முன்னேற்ற பாதை இருக்கு. தமிழ் மக்களுக்குமோ
ஒருத்தர்கள் கடுகளவிலும் துரோகம் செய்யாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் திகழும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஸ்பீச்சில் சொல்லி தான் இந்த கதரையை கட்டி பிடிச்சு விட்டுருக்காரு. எனக்கு இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் என்பது சீட்ட மாதிரி அடுத்தது இல்லைன்னா காட்டி எழுதிக்குவோம், இல்லைன்னா நாங்கள் வாழ்க்கை சாப்பிட்றோம். நம்ப மாட்டீங்க, நான் இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் பதவியை வைத்து ஒரு சதத்தையும் உழைக்கணும் என்று நான் நினைக்க மாட்டேன். வாழ்நாள் திட்டமாக இருக்கிறேன். சார் ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஏகப்பட்ட ஜனாதிபதிகள் எங்கள் நாட்டை ஆண்டிருக்காங்க. முதலாக ஜாழ்ப்பாணத்தில் இளைஞர்களுக்காக தான் இந்த கேள்வி எழுப்பப்படுது. ஜாழ்ப்பாணத்தில் வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படுது. 3 இனம், அதாவது வடக்கு கிழக்கில் முஸ்லீம், தமிழ், சிங்கள 3 இனமும் ஒரே கிரிக்கெட் தேசிய அணியில் விளையாட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக விளையாடுவதற்கான வாய்ப்பு 100க்கு 100% இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் நாட்டின் ஜனாதிபதி அவர்களே அந்த இடத்தில் சொல்லியிருந்தார். ஏனென்றால் 3 இனமும் விளையாடும் போது அனைத்து விளையாட்டுகளிலும் 3 இனமும் இணைந்து விளையாடுவார்கள். திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான அத்திவாரத்தை விட்டுருக்கிறோம். இனி அதில் விளையாடி அந்த இளைஞர்கள் முன்னேறிக்க அதுக்கான படிப்படியாக நினைவாதங்கள் இல்லாமல் போகும். அரசியல்வாதிகள் இல்லை என்றத்தோட முகப்புத்தாத்தை பேரங்களோட சொல்கிறேன். வடமாநிலத்துக்கு வரும்போது நீங்களே சொல்லுங்கள், தமிழில் தான் முதலாகும் பிறகு அது என்ன பிரதிபலிக்கின்ற அரசு நிறுவனங்கள் எல்லாமே வடமொழி தமிழில் கையாள வேண்டும். பல இருக்குது. நான் உடனே பல இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் சிங்களத்தில் வர நான் சொல்ல உடனே இத்தனை போகுது. இப்படி நாங்கள் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கோம். தெரியாது ஒன்று தான் தெரியும். பேர் ஒரு நிறுவனங்களில் ஒரு மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அன்றத்தோடு தமிழில் வடபகுதியை கையாளுவதற்கு தேர்தல் பிரச்சாரம் அது இன்றைக்கு அவர்களுக்கு தென்படுகிறது. படிப்படியாக மாறும். ஓகே, இவ்வளோ நேரம் உங்களுடன் இந்த பிஸியான ஷெட்யூல்லே உங்களோட இருந்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.